சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் தங்களுக்கு எதிரான தீண்டாமை சுவரை தகர்த்தெறிய வேண்டுமென பட்டியல் பிரிவு மக்கள் ஓராண்டாக போராடி வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. முத்துக்குளிப்புக்கு பெயர் போன தூத்துக்குடி அருகே ஆதிக்க சாதி மக்களின் தீண்டாமையால் கண்ணீர் முத்துக்களை கசியவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த பட்டியல் பிரிவு மக்கள். இவர்களின் கண்ணீர் கசிவுக்கு காரணம் ஆதிக்க சாதியினரால் அப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தீண்டாமை சுவர். இன்றல்ல நேற்றல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பே மண்ணால் கட்டப்பட்ட இந்த சுவர் காலங்கள் மாறியும் ஆதிக்க சாதியினர் மனங்களில் மாற்றம் ஏற்படாத நிலையில் இன்று கான்கிரீட் சுவராகி இருக்கிறது. இந்த சுவர் நான் சின்ன பிள்ளையில ஏறத்தாழ ஒரு மீட்டர் 1.5 மீட்டர் உயரத்துல இருந்தது. அப்போது மண் சுவரா இருந்தது. நாங்க அந்த நேரத்துல அந்த இடத்துல சிறு பிள்ளைங்க நாங்க விளையாண்டுக்கிட்டு இருப்போம். விளையாண்டு இருக்கும்போது அந்த கிட்டி இதுகள்லாம் விளையாடுவோம், பந்து விளையாடுவோம். போகும்போது அப்படி இருக்கும்போது பக்கத்துல மாட்டை கட்டுவாங்க, இந்த சுவர் பக்கத்துல மாடு கட்டுவாங்க. போலி ஆவணங்கள், அரசு அலுவலர்களின் ஒத்துழைப்பு என எல்லாமே ஆதிக்க சாதியினர் பக்கம் இருக்க பட்டியல் பிரிவு மக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையையும் இந்த தீண்டாமை சுவர் தடுத்து நிறுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஆதிவா மாட்டை நாங்க அதை பத்தி பேசணும். ஆதிவா இதை பார்த்தாங்க. பார்க்கும்போது கேட்டாங்க, இது என்ன சுவர் அப்படின்னு. நான் கேட்டேன், இது நீங்க சுவர், இந்த என்ன சுவர் நீங்க தான் சொல்லுங்கம்மா அப்படின்னா. இல்ல நீங்க சொல்லுங்க ஏமா, ஒருத்தர் கட்டுனா அது தடுப்பு சுவரா இருக்கலாம், இது 10 பேர் கட்டியிருக்காங்க, அதனால இந்த சுவர் தீண்டாமை சுவர் தானே அப்படின்னு நாங்க சொன்னோம். தீண்டாமை சுவரை அகற்ற கோரி பலமுறை அரசு அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர் என பலரிடம் முறையிட்டும் இன்னும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை இந்த மக்களுக்கு. சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து பேச்சு நடத்தி ஆணையிட்டும் கூட தீர்வு என்பது காணல் நீராகவே காணப்படுகிறது. இப்பயும் பார்த்தாலும் கலெக்டர் ஒரு இங்கிருந்து பாதையை இந்த சைடில் உள்ள பாதையை இடிக்க சொல்லியும் 3 அடி விட்டு மற்ற உயரமான சுவரை இடிக்க சொல்றது உத்தரவிட்டாரு. இதுக்குமே இன்னும் அரசாங்கனால ஒரு செயல்பட இன்னும் செய்யவில்லை. நாங்கள் என்ன பார்வையில் படக்கூடாத தகுதியற்றவர்களா என வினா எழுப்பும் பட்டியல் பிரிவு மக்கள் இந்த தீண்டாமை சுவர் என்பது அரசுக்கே அவமானம் எனவும் குமுறுகின்றனர். இது இங்க இருந்து நாலாயிரம் போற மெயின் பாதையும் இங்கதான் இருந்திருக்கு. சரிங்களா, எங்க பிள்ளைகளுக்கு நாங்க என்ன அவ்வளவு ஒரு அசிங்கமாவா இருக்கிறோம். எங்க கண் பார்வை அவங்க மேல படாததுக்கு ஒரு இந்த காலகட்டத்திலயும் ஒரு தீண்டாமை சுவர் இருக்குன்னா இது அரசாங்கத்துக்கு தான் அவமான சின்னம். நாங்களும் பல அரசு அதிகாரிகிட்டையும் அரசியல்வாதிகிட்டையும் முறையிட்டோம். இன்னும் இதுக்கு ஒரு பதிலே இன்னும் தெரியல. பொறுத்து பார்த்த பட்டியல் பிரிவு மக்கள் தற்போது தொடர் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். 350 நாட்களுக்கும் மேலாக தொடரும் இந்த போராட்டத்துக்கு சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தங்களின் கடைசி போராட்டமாக அரசின் அடையாள அட்டைகளை கைவிடுவதோடு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வாக்களிக்க போவதில்லை எனவும் குமுறுகின்றனர் ஒதுக்கப்பட்ட மக்கள். தீண்டாமை சுவருக்கு நாங்க 1 வருஷத்துக்கு மேல போராடிக்கிட்டு இருக்கோம். யாரு என்ன ஏதுன்னு கேட்கல. எங்களுக்கு ஓட்டு போட மட்டும்தான் நாங்க தேவையா, வேற எதுக்கு நாங்க தேவையில்லையா? பாட புத்தகத்துல சாதி மதம் எதுவுமே பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஊருக்குள்ள தீண்டாமை சுவர் கட்டி வச்சிருக்காங்க. நாங்க நாள் முழுக்க உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன ஏதுன்னு யாரும் கேட்கல. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என பாடநூல்களில் மட்டும் அச்சுட்டால் போதாது, அது மக்களின் மனங்களிலும் பதிவு செய்யப்பட வேண்டும். சமூக நீதி பேசும் திமுக அரசு பட்டியல் பிரிவு மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா? அந்த உண்மைகளெல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கே வெளிச்சம். வேந்தர் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் கார்த்திக்குடன் சையது முகமது ஆசாத்.